குப்பா பொறுக்குறாங்க 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவ 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். அதுக்கு எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. நீயே ஒரு வார்த்தை சொல்ற, அவன் எல்லாம் சந்தோஷமா இருக்கான்னு. நம்ம கேள்வி என்னன்னா, நீ கட்டுனது 1 2 அத சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லையே. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே, ஓட்டுக்குள்ள வச்சு நீங்க சமாளிக்கணும். எதை வேணாலும் தைக்கலாம்னா உன் வாயை தைச்சிடலாமா? உனக்கெல்லாம் பேசவே தெரியல. இது சீக்ரெட் மேரேஜ் தான், நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த சங்கீதாவுக்கு இப்பதான் நேரமே கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். அவன் இவன் ஏடா கூட பேச அப்படியே எத்திரும் பாத்துக்க. அவங்க சங்கீதா மேடத்தை விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா எங்களோட கேள்வி பத்த அளவுக்கு வாங்கிருப்பாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லிருப்பான். உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்று இருப்பானா? விஜய் வண்டி அங்க போயிட்டு இருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க. அதை பாத்துக்கிட்டே போறாப்புல, வண்டி ரோடு இங்க இருக்கு, எதிர்த்தாப்புல யாரு வரா என்ன வராங்க தெரியாம விஜய் போற வண்டியை பாத்துக்கிட்டே போய் முண்டக்கலப்பு நேரா முன்னாடி உள்ள போலீஸ் ஜீப்ல விட்டு விழுந்துட்டாப்ல. அவங்க அப்பா கொடுத்தா ஒரு பேட்டி இருக்கு. பணம் கட்ட சொல்லியிருக்காங்க, 2 நாள் ஆகும், அதுக்கடையில் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. 2 லட்ச ரூபா கட்ட சொல்லுவாங்க. நீ போயிட்ட விஜய்க்காக இப்ப விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு நாளைக்கு விஜய் வந்து இவன் என்னைய பார்க்க வந்ததுனால என் மீது அன்புனால வந்து இந்த மாதிரி ஆகி போச்சு, அதனால ஒரு 50 லட்சம் பிடிங்க, ஒரு 1 கோடி பிடிங்க, 2 கோடி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கொடுக்க போனா ஏன்டா சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. வித்து தான் பிள்ளைய காப்பாற்றணும்ல, இதுக்கு பிரயோஜனம் பிள்ளைய திருந்தணும்ல, அதுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்வோம். தப்பு அவங்க மேல மட்டும் இல்ல, உங்க மேலயும் தான் இருக்கு. தீ சுடுன்னு திரும்ப திரும்ப வார்த்தையில சொன்னா புரியாது, விரல புடிச்சு சுட வைக்கணும். எங்களை என்னப்பா பண்ண சொல்ற? நம்பர் 1, பாக்கெட் மணியோட சேர்த்து பாக்கெட்டையும் கட் பண்ணுங்க. நம்பர் 2, சோத்தை போட்டு வேலைக்கு போன்னு சொல்லாதீங்க, வேலைக்கு போனாதான் சோறுன்னு சொல்லுங்க. பட்னி கிடந்தாதான் பசியோட அருமை தெரியும், வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிடணுங்கிற புத்தி வரும். எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு படிக்க எதுக்கு சேர்த்து காப்பாத்திருக்கேன். நான் ஆரம்பத்திலிருந்து போகாதான்னு தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். பலர்கிட்ட எம்பிட்டோ சொன்னேன், பொட்டச்சி சாவாசம் வேணாம்னு, கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன்ட்டானே. அவங்க கட்சியில இருந்து பேசுனாங்களா, உங்களுக்கு எதுவும் உதவி பண்றாங்க? இவங்க இடக்காங்க, இவங்க கட்சி வந்து நம்மளுக்கு என்னங்க இது பண்ண போகுது? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாயை பத்தி சப்பைக்குங்கற பிச்சி விடு பிச்சாமா. மேடைக்கு மேடை சொல்றாருல்ல, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கான், விஜய் இருக்கான்னு. இப்போ உன் விஜய் தானே செத்து கிடக்கான், உன் விஜய் தானே படுத்த படுக்கையில கிடக்குறான், இவனுக்கு என்ன சொல்ல போற? என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? நம்ம உழைச்சா சாப்பிட போறோம். இந்த பாக்குறாங்க பாத்துக்கிட்டே இருக்க போறாங்க. 41 பேர் செத்தவங்களே பாக்காதீங்க, இங்கதான் வந்து பாக்க போறாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சான். அடிப்பட்ட பையனோட அப்பா பேசுறதை இன்னைக்கு நீங்க கேட்டிருக்கணும். 41 பேர் செத்து போனப்பவே வந்து நிக்காத கட்சி என் பையனுக்கு இன்னைக்கு உதவி செய்ய வரப்போகுதான்னு கேட்கிறாரு அவர். அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்கி சாகணும். காலேஜுக்கு போயிருக்கானுங்க, காலேஜுக்கு போயிட்டு கட்டடிச்சுட்டு விஜயை பார்ப்பதற்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வண்டி கிடையாது, வண்டியை கடன் வாங்கிக்கிட்டு விஜயை பார்க்க வந்தவனுங்க. டேய் ஃபங்கஸ் பாண்டியா, பேசிட்ட பைக் மாந்தட்ட எடுத்துட்டு போ. ஹெல்மெட் மட்டும் தான் இந்த பை. சீக்கிரமா போடா, விஷால் முறையிறார், அடிக்கடி போறாரு. இதே மாதிரி பல இளைஞர்கள் ஒரு இடத்துல இல்ல, இன்னைக்கு தஞ்சாவூர்ல மட்டுமே இதே மாதிரி பல இடங்கள்ல விஜய் போகும் பொழுது அந்த சாலைகள்ல பல இடங்கள்ல விழுந்து எழுந்திருச்சு வாரி சில்லறையை பொறுக்கிருக்காங்க. இவனுங்களுக்கு ஒரு கால் கட்டு போட்டாலாவது பொறுப்பு வருமா? வெறுப்பு தான் வரும். காலை வேணா கட்டி போடுங்க, கால் கட்டு மட்டும் போட்டுறாதீங்க. ஆண்கள், பெண்கள், பொதுமக்கள் இது சம்பந்தமே இல்லாம இவனுங்க கொண்டு போய் வண்டியை விட்டதுல அவங்க வண்டி விழுந்து அவங்க எக்கச்சக்கமான பேர் அடிபட்டு இருக்காங்க. சண்டை போடுறேன்னா இங்க பல்லனார் மலைப்பாக்கம் போய் சண்டை போட்டு வெட்டிட்டு சாவுங்க. அதை விட டவுனுக்குள்ள வந்து ஏன் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றீங்க? அந்த கிளிப்பிங்கும் பாருங்க. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இவனுக்கு பண்ண வேலையில நம்ம புள்ள கொலகேஸ்ல உள்ள மாதிரி இருக்குது. தலைவர் வரானே எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
எவ்வளவு பிடிக்கும் அவரை? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். ரொம்ப ரொம்ப என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டிலே. நான் ஒரு தாய்க்குளம் பாருங்க, நான் ஒரு தாய்மையோட அந்த அம்மா சொல்லுது, இந்த கை குழந்தை இந்த குழந்தையை விட, தன்னுடைய குழந்தையை விட எனக்கு விஜயை தான் பிடிக்கும், எனக்கு வந்து தளபதியை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. அடி பாவி சிரிக்கி, உனக்கு தாலி கட்டறது தான் நான் இருக்கல, அதுக்கு இதுக்கு மாறிய தலை தொந்தரவு பண்ற. அப்படியே விஜய் போனார்னாக்கா ஏறி இடுப்புல உட்காந்துட்டு வீட்டு பக்கம் போயிட்டே இருக்கும் போல் இருக்கு. என்னடா மாவாட்டி இருந்தா என் பொண்டாட்டி அவன் லவட்டிட்டு போறான். அது கை குழந்தையா இருக்கு. அந்த குழந்தையை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னாக்கா அது தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. விஜய் பிடிக்க தப்பே கிடையாது. ஆனா அந்த புருஷன் ஒரு கேரக்டர் ஒருத்தரமா பாருங்க, அவெல்லாம் தும்பச்சல்ல தூக்கு போட்டு சாவலாம். அக்கா தங்கச்சியா இருப்போங்கிறது வேற. அக்கா தங்கச்சியா இருப்போம், தேவைப்பட்டா பொண்டாட்டியாவும் இருப்போம்னு சொல்லுதுங்க. 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. என்ன ஜந்திரா இது? அண்ணாங்குது வந்து முத்தம் கொடுக்கணுமான்னு கேக்குது. குழந்தையை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். ஏமா, அவன் கட்டின பொண்டாட்டியே காப்பாத்தாத நாய். அவன் கட்டின பொண்டாட்டிய காப்பாத்த வக்கில்ல, நாட்டை காப்பாத்த கட்சி ஆரம்பிச்சு வந்துட்ட நீ. டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகாரில் இவன் ஒரு சைக்கோ பாத்துன்னு சொல்றாங்க. சைக்கோன்னாக்கா உங்களுக்கு தெரியும், மூல கோளாறு உள்ளவன், லூசு பையன். அப்ப என்ன டைவர்ஸ் கொடுறான்னு கேட்கறாங்க. டைவர்ஸே கொடுக்க முடியாதுங்கிறான். ஏன் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? டிவோர்ஸ் கொடுத்தாக்க அந்த ஜீவனாம்சம் போகணும். 70% சொத்துக்கள் அங்க போகும். அப்ப நான் வந்து 1000 கோடி சம்பாதிக்கிறவன், ஒரு படத்துக்கு 200-250 நான் பார்க்காத காசா பணமா தூக்கி குடுற. இதான் ஜாக்குன்னு ரொம்ப லந்து பண்றீங்க. இப்ப 70% சொத்துக்கள் அங்க போச்சுனாக்கா அப்ப அந்த நாய்க்குட்டிக்கு நீ என்ன கொடுப்ப? யாரை சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை சொல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சே. அப்ப அந்த நாய்க்குட்டி எதுக்காக உனோட சேர்ந்துருக்கு இப்ப புரியுதா உனக்கு? பணம் எல்லாம் கூட வாழ்ந்துடலாம், ஆனா லவ் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழவே முடியாது. வாழு, பணம் இல்லாம நீ வாழு. என்னால அப்படி எல்லாம் வாழ முடியாது. இன்னொரு தகவல் இருக்கு. இப்ப இந்த சொத்துக்கள் முழுக்க இந்த புகார் போயிட்டு இருக்குல்ல விசாரணை, இது முடியறதுக்குள்ள சொத்து ஜீவனாம்சமா போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட அந்த நாய்க்குட்டியின் மீது இந்த சொத்துக்களை எல்லாம், பெரும்பான்மையான சொத்துக்களை அங்க எழுதி வைக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல். கதை இப்படி போகுதா? அதற்காக இந்த போட்டோஸை பிரைவேசியா போட்டு விட்டு அதை வீட்டுக்குள்ள ஒரு குண்டை வெடிக்க விட்டு இப்ப இன்னைக்கு டிவோர்ஸ் வரைக்கும் வந்து நிற்கும் பொழுது இந்த சொத்துக்கள் அங்க போகும், அதனால சேஃப்டியா என் பேர்ல இருக்கட்டும், இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் பேர்ல வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் என்று அந்த நாய்க்குட்டி, இந்த நாய்க்குட்டியை மண்டையை கழுவி வேலைகள் போய் கொண்டிருப்பதாக நமக்கு தகவல். பத்மாவதி பேர்ல டபுள் ஃப்ளோர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? டைல்ஸ் போடுறாங்களாமே, டைல்ஸ் குலு 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 குலுன்னு வீடு ஃபுல்லா ஏசியாம. என்ன செகண்ட் சேனலுக்கு சிட்டி நல்லா தெரியுதா? சீக்கிரம் வண்டி எடுறா. 2 பேர் ஹாப்பியா? அவனுடைய மகள்ங்க இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கிறாங்க. அவன் கான்வெகேஷன் முடிஞ்சிருக்கு, புள்ள பட்டம் வாங்குறத பார்க்கணும் அப்படின்னு ஒரு பேராசை இருக்கும் எல்லா பெற்றோருக்குமே. அப்ப கான்வெகேஷனுக்கு வருவாங்க. இந்த முண்டக்கலப்ப போகணுமா இல்லையா? ஏண்டா இங்க நான் ஒரே பிஸி. அவ கான்வெகேஷன் கூட போகாம அப்படி எந்த நாய்க்குட்டி நீ கொஞ்சம் போன? அப்படி எல்லாம் மரியாதை பேசப்படாதா? பெரிய பொண்ணு இல்ல. அல்லது எந்த நாய்க்குட்டிய பிரைவேட் ஜெட்ல கூப்பிட்டுக்கிட்டு கோவாவுக்கு போன? அப்பா அப்பாவா? யாரா அது? நீங்க இந்த மருதன் ஒரு படம் இருக்கும், அது ஜாம்பிஸ் பத்தின படம். அது அந்த காட்சியை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி தஞ்சாவூர்ல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த காட்சியை பண்ணி பாருங்க. வெளியில ஜாம்பிங்க எல்லாம் வெறி பிடிச்ச நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கு. ஒரு நாய் இல்ல, 100 நாய் இல்ல, 1,00,000 நாய். இவங்க தற்கூரின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவீங்க? தொண்டர்கள் தொல்லை தாங்க முடியல. அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அடுத்த ஜென்மம் வரைக்கும் என்னத்த புடுங்க போற? நீ போயிட்டு ஒரு 7 ஏக்கர் நிலம் வாங்கு, உன்தான் அவ்வளவு காசு இருக்குல்ல, 7 ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயத்தை பாடுறா. அவ்வளவு இதுக்கு எதுக்கு நீ அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே ப்ரோ. எல்லாரும் துண்டு தொட்டு சொல்றத சொல்லுடா. 98-99 விவசாய குடும்பத்துல பிறக்கணும் அப்படின்னு சொன்ன விஜய், விவசாய சட்டம் வரும்பொழுது அதை ஆதரித்து எடப்பாடி கையெழுத்து போட்டு இங்க ஆயிரக்கணக்கான மக்கள் டெல்லியில அதுக்காக போராடி சாகும் பொழுது விஜய் எங்க போனாப்ல? இல்லங்க அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாப்லங்க, அதுக்கு அவர் சம்பந்தம் கிடையாதுங்க. சம்பந்தம் கிடையாதுங்க, சம்பந்தம் கிடையாது ஓரமா போயிட்டு நான் இப்போ அதான் சொல்றேன், உனக்கு சம்பந்தம் கிடையாது நானும் சொல்றேன். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அப்ப விவசாய குடும்பத்துல பிறக்கிறதா உன்னுடைய பெருமை புண்ணியம் இருக்கு அப்படின்னாக்கா, அப்ப நீ வந்து இப்ப ஒரு மீனவர் குடும்பத்துல பிறந்தாக்கா அப்ப அது புண்ணியம் இல்ல, அது பெருமை இல்லைன்னு சொல்ல வர்ற. செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொன்னதே இல்லையே. தண்ணி திவாலாக போகுது, மணல் திவாலாக போகுது, கனிம வளம் திவாலாக போகுது. மொத்தத்துல உங்க ஆட்சியில தமிழ்நாடு திவாலாக போகுது. அரை போதே நாளை யாரை எழுப்பி விட்டது? அண்ணன் பேச கேட்டேன், சம போத சைடு சாப்பிட்டு இருக்கேன். பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர்
ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். இல்ல ஆண்களுக்கு தனி எடையாளர், இவர்களுக்கு ஒரு எடையாளர். எனக்கு புரியலடா. எடை போட போறது அரிசியை தானடா. அவனே எடை போட போறாங்க. வேலையே நம்பர் 1 முட்டாள் பாத்திருக்கீங்களா? யார் சார் அது? இவன் தான். செல்ஃபி எடுத்துங்க. இது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுல நடுவுல ஒரு சவறு கட்டுறோம். செவத்துக்கு இந்த பக்கம் ஆண்கள், செவத்துக்கு அந்த பக்கம் பெண்கள். ஆண்கள் தமிழ்நாடு, பெண்கள் தமிழ்நாடு. தமிழ்நாடு ரெண்டா பிரிக்கிறான். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? ரேஷன் கடையில ஆண் இடையாளர்கள், ஆண் விற்பனையாளர்கள் பூரா போராட்டத்துக்கு வரணுங்க. என்னடா அது? மேற்கொண்டு வேணா 4 அடி சவுக்கால் அடிச்சுட்டு போடா. அதுக்காண்டி வரையும் போறவங்க எல்லாம் ஜாயின் பண்ணி விடாரா? நல்லா இருக்காது. ஏன்னா இவன் என்ன சொல்ல வர்றான்? ஆண் விற்பனையாளர்கள் யாருமே பெண்ணை பாதுகாப்பாக வைத்திருக்க மாட்டார்கள், அப்படித்தானே சொல்ல வரான். என்ன ரிப்போர்ட் உனக்கு இருக்கு? ரேஷன் கடையில பெண்களிடம் அத்துமீறி நடந்தார்கள், ஆண்கள் எடை போடக்கூடியவர்கள் அப்படின்னு ஏதாவது டேட்டா வச்சிருக்கியா? பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் டுபாக்கூர். இன்னொன்னு, இது பெண்களுக்கான பாதுகாப்புன்ற மனநிலை எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வந்தது? எங்க வீட்டுல நான் தனியாவும் சங்கீதா தனியாவும் இருந்த வரைக்கும் எங்க வீடு சுமூகமா இருந்துச்சு. வீட்டை விட்டு வெளியே போனோடனே பிரச்சனை வந்துருச்சுல. அதனாலதான் நாங்க சொல்றோம். அதேதான். பையன் வெளில வந்து பேசுவான், சிறுப்ப கழட்டி அடிப்பானுங்க. அன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் அவன் புட்டு உடைச்சு வைப்பான். மகனும் மகளும் ஒய்ஃபும் பிரஸ் மீட் அட்டன் பண்ணாங்கன்னா சந்தி சிரிப்பீங்க. என்னடா பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தின்னு ஓடுறான்? நம்ம டிவிக்கு ஆட்சி வந்ததும் உரத்தட்டுப்பாடு இல்லாம பாத்துக்குவோம். உரத்துல பிரச்சனை இருக்கு, எப்படி தீப்ப? நான் ஆட்சிக்கு வந்தா தீர்த்துருவேன். நான் அதை கேட்கல. எப்படி தீப்ப? நான் ஆட்சிக்கு வந்தா உறுதி கொடுக்குறேன், தீர்த்துருவேன். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எப்பா நீ ஆட்சிக்கு வர்றத பத்தி கேட்கலப்பா, எப்படி தீக்க அதை நான் எப்படி சொல்லுவேன்? நான் ஆட்சிக்கு வந்தா அதை தீர்த்து வச்சிருவேன். அடே உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. தற்கொலை மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். 2 ஏக்கர் நிலத்திற்கு கீழே இருந்தாலோ நிலம் இல்லாதவர்களுடைய குழந்தைகளுக்கோ கல்வி கட்டணத்தை முழுவதுமாக அரசே ஏற்கும். அரசு பள்ளிக்கூடம்னு ஒண்ணு என்னத்துக்கு இருக்கு? அதுல இலவசமா தான் இன்னமும் படிப்பு இருக்கு. இது தெரியாம சிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன்? அட தற்குறி. அரசு கல்லூரிகள்ல இலவசம் தான் இப்போ வரைக்கும். அதுக்குமே ஸ்காலர்ஷிப் போட்டு வாங்குற அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. யாராவது எம்மாரி எடுத்து பாருங்கடா, மண்டையில மூளைய வச்சிருக்காங்களா இல்ல வேற என்னத்தையும் கொட்டி வச்சிருக்காங்களான்னு. 4 டாக்டருங்க ஒரு பேஷண்டோட மூளை எடுத்து வெளியில வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க மச்சான். திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் வந்த உடனே பார்த்தா மூளை மட்டும் இருந்தது மச்சான். ஆளக்காரன்டா. அந்த மூளை இல்லாத ஆளு எங்க இருக்கா மச்சான்? தோ இங்க இருக்கா மச்சான். ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.